செல்வந்தர்களோ உள்ள உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவங்களோ அவங்க எப்போ தும்மல் போடுறாங்க, எப்போ இருமுறாங்க, எப்போ ஏப்பம் விடுறாங்கன்னு இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எவனுமே கிடையாது. எந்த பணக்காரர் அப்படி சத்தமாக ஏப்பம் விட்டதையோ, சத்தமாக இருமுனதையோ, சத்தமாக தும்மல் போட்டதையோ நீங்கள் பார்க்கவே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. எங்கேயா பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்கும் நம்மள மாதிரியே எல்லாமே இருக்கும். ஆனால் அதுதான் வந்து செல்வத்தை இருக்கக்கூடிய அமைப்பே. நீங்கள் எப்போ உங்களுடைய இதை நீங்கள் காட்டக்கூடாது. ஒரு பொது இடத்துல சத்தமா ஏப்பம் விடும்போது அது எல்லாருக்குமே ஒரு அனீசியா தான் இருக்கும். இயற்கை உபாதைகளே அவங்க கண்ட்ரோல். ஆமாங்க சாமி. நம்ம அவங்க வந்து அந்த வார்த்தையை கூட ரெஸ்ட் ரூம்னு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கார்பரேட் லைஃப்ல ரெஸ்ட் ரூம் தான். அந்த ஒரு அபசகனமான வார்த்தையே அவங்க வாயில வராது. நீங்க ரெஸ்ட் ரூம்னு சொல்லும்போது எந்த ஒரு சிந்தனைக்குள்ளே நீங்க போக மாட்டீங்க. அது ரெஸ்ட் ரூம் அவ்வளவுதான். நீங்க வேற வார்த்தைகள் போடும்போது அது அனீசியா இருக்கும். அப்போ நீங்களும் உங்களுடைய ஹேபிட்ஸை வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டா வச்சுக்கோங்க. ரொம்ப அநாகரிகமாக இருமுறதோ, அநாகரிகமாக தும்மல் போடுறது, அப்படியே அந்த எல்லாருக்கும் தெரிக்கும் போது, இல்லை நீங்கள் சத்தமாக ஏப்பம் விடும்போது, இது எல்லாமே செல்வத்துக்கு புறம்பான செயல்கள். இதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும்.